தாவேக அரசாங்கத்துக்கு திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழ் இத்தனை பேர் எதிர்கட்சியா இருக்காங்க. ஒரு கட்சி மட்டும் இல்ல, இத்தனை கட்சி எதிர்கட்சி. தொடர்ந்து இந்த 50 நாள்ல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல டே 1ல இருந்து இவங்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஏத்துக்கிற மனசு இல்லை, ஜீரணிச்சுக்கிற மனசு இல்லை. ஒன்னும் அவர் தான் முதலமைச்சர், ஸ்டாலின் தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி தான், ஒன்னும் அந்த நினைப்பிலே இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, கல்யாண வீட்டுல எல்லாம் போய் போற இடத்துல எல்லாம் வந்து ஆட்சியை கலைச்சிரும். 3 மாசம் கல்யாண வீட்டுல போய் 3 மாசத்துல கலைஞ்சிருன்றாங்க. திமுகவுக்கு பின்னடைவு தான் இவங்க பேசுகிற பேச்சு. 6 மாதம் தாங்குமா, 3 மாதம் தாங்குமா, வெட்டிடுவோம், குத்திடுவோம், அடிச்சிடுவோம், உடைச்சிடுவோம், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் அரசியலில் பலம் எடுத்த கொட்டை எடுத்த புலி அப்படின்னு இவங்க பேசுறது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பின்னடைவை நோக்கி போகும். ஏன்னா இந்த நேரம் வந்து அமைச்சர் புதுசு, அரசியலுக்கே புதுசு, ஆனால் அதிகாரிகள் பழசு தானே. அப்போ அந்த அதிகாரிகள் ஏன் இதை சொல்லலை? சார் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறா இருந்தால் நம்ம பாஸ்போர்ட்டில் போக முடியாது, பழைய மாதிரி கிடையாது, நீங்கள் இப்போ அமைச்சர், உங்கள் பாஸ்போர்ட்டில் போக முடியலன்னு அவர் சொல்லணும். அப்போ அதிகாரிகள் வந்து பெருமளவு ஊழல் வந்து குறைஞ்சிருக்கு, கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம், என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அரசாங்கம் ஏதாவது தவறு செஞ்சா அதை விமர்சனம் பண்ணுங்க, அதிகாரிகள் தவறு செஞ்சா அதை விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா பரபரப்பா ஒரு வேலையை பண்றாங்க. இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மார்க்கண்டேயன் அரெஸ்ட் தான் வந்து எல்லாருமே பேசப்படக்கூடியது. அதுலேயும் வந்து அவர் பேசின பேச்சு வந்து அந்த கொலை மிரட்டல் விடுக்கிற மாதிரியான ஒரு பேச்சு. அதையுமே வந்து திமுக வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ரத்த கொதிப்பு இருந்தது, அப்புறம் அவருக்கு வந்து சுகர் இருக்குது. அப்போது எதுக்காக அவரை வந்து ஒரு சட்ட ரீதியில் கூட அவரை போய் வந்து சந்திக்கிறாங்க வழக்கறிஞர்னா கூட அனுமதி இல்லை அப்படின்னு தாவேகா மேலே தான் அப்போவும் குற்றச்சாட்டு. அப்படிங்கும்போது அப்போ வந்து இதில் யார் மேலே தப்பு, யார் மேலே ரைட் இருக்குது? இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறார். அவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பொது மேடையில் பகிரங்கமாக அவரை வந்து நாங்கள் வந்து அடிப்பேன், உதைப்பேன், எலும்பு முடிச்சிருவேன் அப்படின்ற பேசுகிறதெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினரே இப்படி பேசலாமா? முதல்ல அது தவறு, மிகப்பெரிய தவறு. இல்லை, போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறப்ப நான் வரமாட்டேன்றாரு, இங்கே ப்ரொடக்ஷன் போடுங்கன்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் கைது பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கோர்ட்டில் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க, பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிருக்காங்க. எல்லாமே சட்ட ரீதியாக. நாளைக்கு அடுத்த நாள் காலையில் உங்கள் தரப்பு அட்வொகேட்டை வச்சு அவரை மூவ் பண்ணலாம், போய் பார்க்கலாம், எல்லாம் நடக்க போகுது. இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து போன ஆட்சி காலத்துலலாம் எவ்வளோ பெருந்தன்மையை விட்டோம், எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் அந்த இதை விட்டுட்டீங்க. ஏன் விட்டீங்கன்னு தெரியல. ஏன் விட்டுட்டீங்க? அப்போ தாவேகா நிர்வாகிகளோ தாவேகாவினுடைய முக்கியமான நபர்களையோ நீங்கள் கை வச்சா அரெஸ்ட் பண்ணால் அன்றைக்கி வேறு மாதிரி மாறும் அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்காக அன்றைக்கி நீங்கள் அவங்க மேலே வழக்கு போடலை, விட்டீங்க. இன்றைக்கி அதுக்காக நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா ஒரு அரசாங்கம்? ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசலாமா இப்படி? அதை வைத்து ஒரு அரசியல் பண்ண பார்க்குறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டண்ட் பண்ண பார்க்குறீங்க, அதை வச்சு ஒரு சிம்பத்தி கரெக்ட் பண்ண பார்க்குறீங்க. அவருடைய பையனை வச்சு வீடியோ போட விடுறீங்க, அவரை வச்சு பேச விடுறீங்க. எங்கள் அப்பா, அவர் பையன் என்ன பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் பையன் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு எங்கள் அப்பா வேணும்னு கேட்குறாரு. இது அரசியல். அப்போ திட்டமிட்டு தான் வரிசையாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை, திட்டமிட்டுலாம் இல்லை. அவங்களால இந்த வெற்றியை ஒன்றும் ஜீரணிச்சுக்கிற முடியல, விளங்கிக்கிற முடியல. அதனால் தனிப்பட்ட தாக்குதல். அரசாங்கத்தை நோக்கி ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் குற்றச்சாட்டு வைங்க, ஊழல் நடந்திருக்கு, அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு செயல்பாடுகள் தப்பாக இருக்குது, அமைச்சர்களுடைய செயல்பாடு தப்பாக இருக்குது, அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள். இல்லை, மாநில உரிமைகள் விட்டு கொடுத்துட்டாங்க சில விஷயங்கள், அதை நீங்கள் பேசுங்க. அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறது எதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்போ அந்த பர்சனல் அட்டாக் ஏன் வருது அப்படின்னா, இவர்களால் அந்த வெற்றியை ஏற்றுக்கிற முடியல, ஜீரணிச்சுக்கிற முடியல. அவதூறு கருத்துக்களுக்கெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணவே இல்லை எங்களோட ஆட்சியில். ஆனால் தாவேகா அரசு வந்து அவங்கள எதிர்த்து ஒரு விமர்சனம் வச்சாலே உடனே வந்து கைது பண்ணுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் முதற்கொண்டு எங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியான்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? இல்லை, அதாவது எதிர்கருத்துக்களே நியாயமாக வைங்க, அரசியல் ரீதியாக வைங்க, அதில் மாற்றுக்கருத்து. எத்தனையோ பேர் இன்றைக்கி அரசியல் ரீதியாக எதிர்கருத்துக்கள் பேசத்தான் செய்கிறாங்க, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ அரசியல் ரீதியாக இப்போ இவர் பேசுனது அரசியல் கருத்தா? மார்க்கண்டேயன் பேசினது இது அரசியல் ரீதியான கருத்தா? ஒரு முதலமைச்சரை நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள். அவர் துறை சார்ந்த விஷயங்களில் குறைபாடு இருக்குது, அவர் செயல்பாடுகளில் குறைபாடு இருக்குன்னு விமர்சனம் பண்ணலாம். நீங்கள் அவர் பர்சனலாக வந்து அவரை வந்து தாக்குற மாதிரி நான் போவேன் அப்படின்னு பேசுகிறதுல என்ன விதமான நியாயம் இருக்குது? இப்போ என்ன இங்கே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல டே 1லேருந்து இவங்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கிற மனசு இல்லை, ஜீரணிச்சுக்கிற மனசு இல்லை. ஒன்றும் வந்து அவர் தான் முதலமைச்சர்,
ஸ்டாலின் தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி தான் இன்னும் அந்த நினப்பிலே இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, கல்யாண வீட்டிலலாம் போய் போகிற இடத்துல எல்லாம் வந்து ஆட்சியை கலைச்சிரும். 3 கல்யாண வீட்டில் போய் 3 மாதத்தில் கலைஞ்சிருன்றாங்க. தாலி கிட்ட நேரத்தில் என்னையா வார்த்தை பேசிருக்கின்ற மாதிரி அங்கே வந்து 2 மாதத்தில் கலைஞ்சிரும், 3 மாதத்தில் கலைஞ்சிரும்னு அங்கே போய் கல்யாண வீட்டில் போய் கூட்டு அபசகனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றுமும் இவர்களுக்கு இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மக்கள் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி 1,70,00,000 பேர் வாக்கு அளிச்சுட்டாங்க, 35% ஓட்டு போட்டிருக்கிறாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ ஓகே, ஏதோ அங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு, நம்ம ஏதோ தப்பாக பண்ணியிருக்கோம், நம்மளை அவங்களுக்கு ஏதோ பிடிக்கல, சரி ரைட் ஓகே வந்திருக்கு, இந்த அரசாங்கத்தை நம்ம வந்து எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், அடுத்த தேர்தலுக்கு நம்ம சரி பண்ணுவோம், நம்ம மேல் உள்ள தவறுகளை சரி பண்ணுவோம்னு பார்க்கறது தானே ஒரு ஆரோக்கியமான. ஆனா அவங்களோட போக்கு என்ன இருக்குன்னா, 6 மாதத்தில் இன்னும் 6 மாதத்துல வந்து திமுக ஆட்சி மலரும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து ஏன் ஓட்டு போட்டாங்கன்னு மக்கள் வந்து எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்றது. இப்படி எப்படி ஒரு நார்மலா நம்ம வாட்ச் பண்ணும்போதே அது வந்து பார்க்குற அளவுக்கு இல்லை. அப்போ அதை அவங்களும் தானே பார்ப்பாங்க, என்ன நம்ம இப்படி இல்லை, பேசுறோம். இவங்க பேசுகிற வார்த்தைகள், இவங்க பண்ணுற ஆக்டிடியூட் எல்லாமே தாவேக்காவுக்கு தான் கெயின். ஏன்னா மக்கள் மத்தியில் இவர்கள் மீது ஒரு வெறுப்பு தான் வருது. இப்போ என்னப்பா புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, புதிய ஆட்கள் எல்லாமே 50 நாளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வர்றீங்க. இதே மாதிரி நீங்கள் அதிமுக இருக்கப்போ கேள்வி கேட்டிருக்கீங்களா? 2017 அந்த மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமிகள் ஆட்சிக்கு வருது. அந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழ்ந்துரும் அப்படின்னு எல்லாருமே பேசணும். ஏன்னா அந்த 19 எம்எல்ஏக்குரிய வழக்கு இருக்குது. ஆனால் அப்போ கூட நீங்கள் பேசலையே ஆட்சி கவிழ்ந்துருன்னு. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்றைக்கி 108 தொகுதியில் இண்டிவிஜுவலாக ஜெயிச்சு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த ஆட்சி எந்த நேரத்தில் வேணாலும் கலைஞ்சிரும்னு நீங்கள் பேசுகிறது என்ன அர்த்தம்? அது மக்களை வாக்களித்த மக்களை நீங்கள் ஏமாத்துறதானா? வாக்களித்த மக்களை நம்பிக்கையை ஏமாத்துற மாதிரி தானே அது. அப்போ இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இது திமுகவுக்கு பின்னடைவு தான். இவங்க பேசுகிற பேச்சு 6 மாதம் தாங்குமா, 3 மாதம் தாங்குமா, வெட்டிடுவோம், குத்திடுவோம், அடிச்சிருவோம், உடைச்சிருவோம், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் அரசியலில் பழம் கொட்டை எடுத்த புலி அப்படின்னு இவங்க பேசுகிறது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பின்னடைவை நோக்கி போகும். ஏன்னா இந்த நேரம் வந்து சைலண்ட் பீரியட். அவங்களுக்கு 2 மாதம் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறாங்கிறத பொறுமையாக பார்த்து இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம், ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைத்து அரசியல் செய்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போ விமர்சிக்கிறதுக்கான டைமே வந்து 6 மந்த்ஸ் இருக்குது. ஆமாம், நீங்கள் அதை நோக்கி அதுக்கு முன்னாடியே அரசியல் இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் புதுசு எல்லாமே ஃப்ரெஷ். அது அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது, எந்த கட்சியிலையும் இருந்தது தெரியாது. அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கே குறைஞ்சபட்சம் 2 மாதம் ஆகணும். ஒரு சோன் டிபார்ட்மெண்ட்டு ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறார். இந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய செயல்பாடு என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, இதுக்கு எவ்வளோ இன்கம் வருது, இதுக்கு எவ்வளோ செலவாகுது, இதில் எவ்வளோ ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்க, இதனுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இதை ஸ்டடி பண்ணுறதுக்கே குறைஞ்சபட்சம் 3 மாதம் வரும். அதுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் மேலே விமர்சனம் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வர்றாரு, அவர் நடக்கிறது சரியில்லை, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் சரியில்லை, அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. இப்போ சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஒரு ஆய்வுக்கு போகிறார். இங்கே கீழடிக்கும் அந்த சமணர் மலைக்கும் ஆய்வுக்கு போகிறார். சமணர் மலை ஆய்வில் என்னென்னா, குகையில் மேலேயும் கீழேயும் எல்லா பகுதியிலையும் தமிழ் எழுத்துக்கள் எழுதியிருக்கு. அப்போ இவர் படுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வெட்டப்பட்ட எழுத்துன்னு தெரியல. அதை பார்க்குறப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல நிற்கிறப்ப நமக்கு சிலிர்க்குது, ஒரு பெரிய பண்டைய வரலாறுகள் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு அமைச்சராக, ஒரு பள்ளிக்கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக அங்கே போய் பார்க்குறாரு. உடனே அப்புறம் கீழடியை போய் பார்க்குறாரு. கீழடியில் வந்து அந்த இது நடந்துகிட்டு இருக்க பகுதியெல்லாம் போய் பார்க்குறாரு. ஒரு அமைச்சராக பார்வையிடுறாரு. அது அமைச்சராக ஒரு இடத்துக்கு போனார்னா அது ஒரு செய்தியாகும், ஊடகங்கள் போவாங்க, செய்தியாகும், அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. போன ஆட்சி காலத்தில் தங்கம் தென்னரசு அமைச்சர் இருக்கப்போ அந்த பகுதியில் பார்வையிட்டிருக்கிறாரு. அது வீடியோ வந்திருக்கு. இப்போ அமைச்சர் போகிறப்போ ஒரு மீடியா டீம் உள்ளே போகத்தான் செய்யும். எல்லா சேனலும் போவாங்க, அதை வீடியோ பண்ணி அந்த வீடியோ வருவாங்க. இது என்ன பண்ணாங்க, அதை வந்து அமைச்சர் வந்து தொல்லியல் துறையினுடைய டிபார்ட்மெண்ட் கைவசம் இருக்கிற பகுதிகளில் எப்படி போய் ரீல்ஸ் எடுத்தார், எப்படி போய் வீடியோ எடுத்தார், இது ஆக்கப்பூர்வமான விமர்சனமா? அதுக்கு 2 பேர் பெரிய அறிவு கொழுந்து மாதிரி 2 பேர் தூக்கி வரானுங்க. இது அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் 2025 இதுக்கு வந்து தடை போட்டிருக்காங்க. எதுக்கு தடை போட்டிருக்குறாங்க? ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் எதுக்கு தடை போட்டிருக்காங்க? தனிநபர் போய் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதோ, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ, அது வீடியோ எடுக்கிறதோ, அது பாதுகாப்புக்கு
அச்சமாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல போலன்னு கூட அவங்க மேல வந்து அதான் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் யாருக்கு பேன் பண்ணியிருக்காங்க? தனிநபராக போகிறது, ஒரு அமைச்சர் போய் ஆய்வு செய்கிறத பேன் பண்ணியிருக்காங்களா? உடனே அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா வரம்பு மீறிட்டார். இது யாருமே மக்கள் கண்டுக்கிறது இல்லை. இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நீங்கள் பிடுங்குற ஆணி பூரா தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க இப்போ. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விமர்சனமா? ஒரு அமைச்சர் போய் ஆய்வு பண்ணார், வீடியோ வருதுங்கிறது விமர்சனமா? இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் போனார் வெளிநாட்டுக்கு, அதாவது மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணம் பண்ணுறப்ப ஒரு பெர்மிஷன் வாங்கணும் மத்திய அரசு. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் வாங்கணும், நீங்கள் உடனே போக முடியாது. மாநில அரசு மாநில அரசு அதிகாரியாக இருந்தால் மாநில அரசில் வாங்கணும், மத்திய அரசு அதிகாரி இருந்தால் மத்திய அரசு அதிகாரி பெர்மிஷன் வாங்கணும் மத்திய அரசுகிட்ட. அப்போ அமைச்சராக இருக்கிறவங்க வெளியில் போகிறப்ப அந்த பாஸ்போர்ட்டே மாறும். அவங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் போவாங்க. ஆனால் இவங்க வந்து புதுசு, 2 பேருமே புதுசு. இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த அதிகாரிகள் ஏன் திட்டமிட்டே இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தாங்களாங்கிறதான் தெரியல. அமைச்சர் புதுசு, அரசியலுக்கே புதுசு, ஆனால் அதிகாரிகள் பழசு தானே. அப்போ அந்த அதிகாரிகள் ஏன் இதை சொல்லலை? சார் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறா இருந்தால் நம்ம பாஸ்போர்ட்டில் போக முடியாது, பழைய மாதிரி கிடையாது, நீங்கள் இப்போ அமைச்சர், உங்கள் பாஸ்போர்ட்டில் போக முடியலன்னு அவர் சொல்லணும். அப்போ அதிகாரிகள் வந்து அங்கே ஏன் மெத்தனமாக இருக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அவங்க தெரியாமல் புதுசாக வந்திருக்கிறாங்க, தெரியாமல் போயிருக்கிறாங்க. தெரியாமல் போய் கூட இன்பச் சுற்றுலாவெல்லாம் போயிட்டு வரல அவர் ஒரு வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி கலந்துட்டு வர்றார். அது அப்போவே நியூஸாகவும் வருது. மறைமுகமாலாம் போய் வந்து மாறு வசத்துலலாம் போயிட்டு வரல, வெளிப்படையாக ஒரு தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் கடந்துட்டு போகிறாரு. அவருக்கு பல முறை அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. இந்த முறையும் அப்படி போயிட்டார். அவருக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியலை. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க சொல்லாமல் விட்டுருக்குறாங்க. அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த ஒரு தவறு. இது ஒரு பெரிய தவறு கிடையாது, ஒரு பெரிய குற்றம் கிடையாது, தவறு தான். குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு இது விஷயமானா அது கிடையாது. அதை உடனே அவருக்கு பார்த்தீங்களா தெரியல, சரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருந்தீங்க நாட்டை 50 வருஷமாக. மற்ற இடங்களில் தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறப்ப வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, பெண் உரிமை, சமூக நீதிலாம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான். அதே அளவுக்கு ஊழலையும் வளர்த்து வச்சுருக்கீங்களே. ஊழல் இருக்கும்போதே 11.somethingனா ஊழல் இல்லாமல் எந்த அளவுக்கு வரும்? இப்போ அதைத்தான் இங்கே நம்ம கேள்வி கேட்குறோம். நீங்கள் பெருமளவு ஊழல் வந்து குறைஞ்சிருக்கு, கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அரசாங்கம் ஏதாவது தவறு செஞ்சால் அதை விமர்சனம் பண்ணுங்கள், அதிகாரிகள் தவறு செஞ்சால் அதை விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா பரபரப்பாக ஒரு வேலையை பண்ணுறாங்க. இப்போ பழனி கோயில் விவகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழனியில் 2025 ஒரு குரூப்பு அந்த இடத்தை வந்து அட்டையை போட்டு விற்கணும்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை HRNC டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் தடுக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட்லேருந்து கோயில் நிர்வாகமும் தடுக்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கப்ப ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, மொத்தமாக வந்து அதிகாரிகள் வந்து மாற்றப்படுவாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டானுங்க, பஞ்சிட்டானுங்க. இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரமோஷனில் போகிறாரு, இன்னொருத்தர் அங்கே வேக்கன்சியாக இருக்குது, இன்னொரு கொடைக்கானல் சப் ரிஜிஸ்டரை லீவ் போஸ்ட் பார்க்க வைக்கிறாங்க. இவ்வளவு பிளான் பண்ணி அந்த கொடைக்கானல்ல இருக்கிற சப் ரெஜிஸ்டரை கொண்டு வந்தது அங்க அதிகாரிகளோட நியமனமா தானே அப்ப இருக்கும். அப்ப அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த ஒரு தவறு. உடனே ரிஜிஸ்டர் ஆனவனே என்ன பண்றாங்க அப்படின்னா, 100 கோடி ஊழல், அமைச்சரின் உறவினர் பேரில் கோயில் சொத்து போடு, எல்லாத்தையும் பரப்பு, திமுக ஐடிவிங், அதிமுக ஐடிவிங், பாஜக ஐடிவிங் போடு. அந்த பதிவு செய்யப்பட்ட 2 கோடி ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிறாரு. அந்த வாங்கினவர் ஏதோ ஒரு மீடியேட்டர் போல, அவருக்கு 2 கோடி என்ன கூட தெரியாத அவர் வைக்கக்கூடிய இடம்ன்றாங்க. அப்போ இவர்கள் வந்து இந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு ரொம்ப நாளாக குறி வச்சுக்கிட்டே இருந்த, அப்போ இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுறப்ப அதிகாரிகள் மாற்றம் நடக்கும் இல்லையா, அந்த கேப்பில் பஞ்சிட்டாங்க. உடனே வந்து பிடிச்சிட்டாங்க. அது 100 கோடி சொத்து, கோயில் சொத்தவே ஆட்டையை போட்டானுங்க அப்படின்னு அதை வந்து போதும். அப்போ 4 நாள் இப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் வருது, விசாரணை நடந்து. அதில் திமுக கூட எக்ஸ் மினிஸ்டர் சக்கரபாணி அவர்களுக்கு கூட அதில் தொடர்பு இருக்கு, அவங்களோட பினாமிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னெல்லாம் அப்படி ஒரு செய்திகள் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு செய்தி அது உண்மையா என்னன்னு விசாரணையில் தான் தெரியும். அப்படி ஒரு செய்தி பரவலாக போயிட்டு இருக்கு, உண்மை என்னங்கிறது விசாரணையில் தெரியும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுக வட்ட செயலாளர் ஒருத்தர்கிட்ட வந்து என்கொயரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து அரசியல் பின்புலம், பழுத்த அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தனால இந்த வேலையை செய்ய முடியாது, புதுசாக வந்த ஆட்களால் செய்ய முடியாது. அந்த ரூட்டு
எங்கே தூக்கணும், யாரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பான் கிரிமினல் இருக்கான்ல, அவன் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். அப்ப அந்த பான் கிரிமினல் எங்கே இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த பான் கிரிமினல். அரசியலில் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குரூப் தான் அப்படியே 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 கொக்கு வந்து உட்காந்துருக்கல, மீன் மாதிரி உட்காந்து பார்த்துருக்காங்க. அந்த கேப்பில் தட்டி தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இன்றைக்கி வந்து பழியை தூக்கி போடு அந்த பக்கம் போட்டு விட்டு அமைச்சர் 100 கோடி ஊழல் பண்ணிட்டார். விசாரணை நடந்துகிட்டு இருக்காது, யார் பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இதெல்லாமே வந்து இன்றைக்கி தாவேக அரசாங்கத்துக்கு திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழ் இத்தனை பேர் எதிர்கட்சியாக இருக்காங்க. ஒரு கட்சி மட்டும் இல்லை, இத்தனை கட்சி எதிர்கட்சியாக இருந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. தொடர்ந்து 50 நாளில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ரீல்ஸ் போடுறாங்க, பழனி கோயிலில் 100 கோடி ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ முதல்ல வந்தவங்க அவங்க சோஷியல் மீடியாவை அதிகம் யூஸ் பண்ண இளைஞர்களாக இருக்காங்க, சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஒரு பதிவாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையே அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி அந்த ஜென்சி மீட்டிங்லாம் நடத்துறது, இவங்களும் பதிலுக்கு ரீல்ஸ் போடுறது, அது அவங்களுக்கு ஏன் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் அந்த நார்மலாக நம்ம ஆட்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே புரியாமல் அவங்களுக்கு முதல்ல இந்த வெற்றி எப்படி நடந்துச்சுன்னே அவனுக்கு புரியல. அவங்களுக்கு எப்படி நடந்துச்சு, விஜய் வந்து பேண்ட் போட்டிருக்காரு அதெல்லாம் நடந்துச்சா, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு நடந்துச்சா, இல்லை வந்து எதை சொல்லி ஒரு ஓட்டை வாங்கினார் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. என்ன பார்த்தாங்க, சோஷியல் மீடியா தான், வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் அனுப்பும், பூரா வாட்ஸ்அப்பில் இறங்கிட்டானுங்க. திமுக ஆட்கள்லாம் காலையில் இருந்துச்சு குட் மார்னிங் வாட்ஸ்அப் மெசேஜ். நீங்கள் ஒன்று இப்போ தான் வாட்ஸ்அப்புக்கே வந்திருக்கீங்களா, நீங்கள் வாட்ஸ்அப்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. காலையில் இருந்துச்சு பழைய வரலாறுகளை வந்து ரைட்டப் போடுறது. யார் இதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? ஒன்றும்